அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله واستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله صدق الله العظيم وقال تعالى قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى وقال نبينا عليه الصلاة والسلام واعلموا أنه أفضل الذكر لا إله إلا الله وعن أبي بكر الصديق رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال عليكم بلا إله إلا الله والاستغفار فأكثروا منها فإن إبليس قال أهلكت الناس بالذنوب وأهلكوني بلا إله إلا الله والاستغفار فلما رأيت ذلك أهلكتهم بالأهواء وهم يحسبون أنهم مهتدون أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உன்னதமான உம்மத்தினராகிய நம் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ விதமான அருட்கொடைகளையும் எத்தனையோ விதமான நியாமத்துகளையும் ரப்பல் ஆலமீன் பொழிந்து உம்மத்தினர்களில் சிறந்த உம்மத்தினராக உயர்ந்த உம்மத்தினராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராகிய நாம் தான் என்று தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக சிலாகித்து உன்னதமாக உயர்வாக தன்னுடைய திருமறையில் ரப்பல் ஆலமீன் குறிக்காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி உயர்ந்த உம்மத்தாக சிறந்த உம்மத்தாக ஆக்கினான் என்று நாம் ஆராய்வதை விட இதற்கு ஒரே காரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தினர் மீது கொண்ட அருள். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கொண்ட அன்பு, மரியாதை, அதன் மூலமாக அன்னாருடைய உம்மத்தினராகிய நம் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்ட அன்பு, கருணை, இது ஒன்றுதான் மிக முக்கியமான காரணம். எத்தனையோ விஷயங்கள்ல லட்சக்கணக்கான நபிமார் வந்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உம்மத்தினர், ஒரு சமுதாயத்தினர் இருந்திருக்கிறார்கள். அப்படி எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்களுடைய உம்மத்தினரை காட்டிலும் சமுதாயத்தினரை காட்டிலும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான சலுகைகளையும் சிறப்புகளையும் கண்ணியங்களையும் வழங்கியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கொண்ட மரியாதையும் அவருடைய உம்மத்தினராகிய நம் மீது ரப்பல் ஆலமீன் கொண்ட ரஹ்மத்தும் அருட்கொடையும் அன்பும் தான் காரணம். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த ஏராளமான அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை நியாமத் என்னவென்றால், ஒருமுறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறார்கள், முன்றைய சமுதாயத்தினர்கள் எல்லாம் 300 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், 200 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். நீண்ட ஹயாத்தை, நீண்ட ஆயுளை அந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருந்தான். ஆனால் உமர் உம்மத்தி மா பைன 60 வ 70, ஆனால் என்னுடைய உம்மத்தினுடைய வயதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சராசரியாக 60க்கும் 70க்கும் மத்தியில் ஆக்கிவிட்டான் என்று கூறினார்கள். முந்தைய நபிமாருடைய உம்மத்தினர் எல்லாம், சில நபிமாருடைய உம்மத்தினர் 300 ஆண்டுகள் வந்திருக்கிறார்கள், 400 ஆண்டுகள் வந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது சொல்கிறான், அல்ஃப சனத்தின் இல்ல 50 ஆமா, அவர் 950 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவருடைய உம்மத்தினை பற்றி குறிப்பிடுகின்றான். இப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நமக்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் உம்மத்தி பைன 60 வ 70,
என்னுடைய உம்மத்தினருடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் என்று குறிப்பிட்டார்கள். இதை பார்த்து சஹாபாக்கள் ஒரு உள்ளத்தில் நெருடல் ஏற்பட்டது என்னவென்றால், 200-300 ஆண்டுகள் வாழ்ந்து இபாதத் செய்யக்கூடியவர்களுடைய இபாதத் எவ்வளவு உயர்வாக இருக்கும், எவ்வளவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழக்கூடியவர்களுடைய இபாதத் மிக மிக குறைவாகத்தானே இருக்கும் என்று சஹாபாக்கள் எண்ணினார்கள். அதான் நீண்ட ஆயுளை பெற்ற அவர்களுடைய முந்தைய சமுதாயத்தினுடைய நீண்ட ஆயுள் என்பதனால் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஆயுள் என்பது, நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருடைய ஆயுள் என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் என்பதனால் நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்குமே. அப்படி இருக்கும் பொழுது மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை விட அந்த உம்மத்தினருக்கு அதிகம் சிறப்பு கொடுத்து விடுவானோ? நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் நம்முடைய வயது குறைவாக இருப்பதனால், நம்முடைய அமல்களும் நம்முடைய நற்காரியங்களும் குறைவாக இருப்பதனால், அதனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நமக்கு உரிய அந்தஸ்து கிடைக்காமல் போய்விடுமோ என்று சஹாபாக்களுக்குள்ளே ஒரு சிறிய நெருடல் ஏற்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுடைய நெருடலை புரிந்து கொண்டு இந்த உம்மத்தினருக்கு ஏராளமான சிறப்புகளை கொடுத்தான். அவருடைய நெருடலை போக்கும் விதத்திலே அந்த சிறப்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய லைலத்துல் கத்ருடைய இரவு. லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலான ஒரு இரவை ரப்பல் ஆலமீன் கொடுத்தது. உதாரணமாக ஒரு இரவிலே, அந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவிலே நீங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றால் அது உங்களுக்கு 1000 ஆண்டுகள் 1000 மாதங்கள் சுமார் 84 ஆண்டுகள் இபாதத் செய்து அமல் செய்த உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு மூமினாவுடைய வாழ்க்கையில் நற்பாக்கியம் பெற்று அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பெற்று ஒரு 10 லைலத்துல் கத்ர்களை அவன் அமல் செய்து விட்டால் சுமார் 850 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை அவனுக்கு கிடைத்துவிடும். ஆக சிறிய சிறிய அமல்களை அல்லாஹ் கொடுத்து அதற்கு பெரிய பெரிய நன்மைகளை வழங்கினான். ஏன்? முந்தைய சமுதாயத்தினருக்கு அமல்களுடைய விஷயத்திலே போட்டி போடும் பொழுது இந்த சமுதாயம் குறைவாகிவிடக் கூடாது, இந்த உம்மத்து குறைவாகிவிடக் கூடாது, இந்த உம்மத்துடைய தேர்வு அவர்களுடைய மதிப்பெண் குறைவாகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன அமல்களை கற்றுக் கொடுத்து அதற்கு ஏராளமான நன்மைகளை வழங்கினான். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லும்போது உதாரணத்தில் சொன்னார்கள். ஒரு முதலாளி 3 வேலைக்காரர்களை வேலைக்கு அமர்த்துகின்றான். ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு ஃபஜ்ரில் இருந்து அசர் வரை எனக்கு வேலை செய்ய வேண்டும், உனக்கு 1 தீனார் தருகிறேன் என்று சொன்னான். அந்த வேலைக்காரன் ஏற்றுக்கொண்டான். இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டான். லொஹரில் இருந்து ஃபஜ்ரில் இருந்து லொஹர் வரை வேலை செய்ய வேண்டும் என்பது முதல் வேலைக்காரனை கூப்பிட்டு ஃபஜ்ரில் இருந்து லொஹர் வரை வேலை செய்ய வேண்டும், உனக்கு 1 தீனார் சம்பளம் தருகிறேன் என்று சொன்னான். அவன் ஏற்றுக்கொண்டான். இரண்டாவது வேலைக்காரனை கூப்பிட்டு லொஹர் முதல் அசர் வரை வேலை செய்ய வேண்டும், உனக்கும் 1 தீனார் சம்பளம் தருகிறேன் என்று சொன்னான். அவனும் ஏற்றுக்கொண்டான். மூன்றாவது வேலைக்காரனை கூப்பிட்டு அசர் முதல் மகரிப் வரை வேலை செய்தால் போதும், ஆனால் உனக்கு 2 தீனார் கூலி தருகிறேன் என்று சொன்னான். உடனே முதலில் இருந்த 2 வேலைக்காரர்களும் அந்த முதலாளி இடத்துல அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஃபஜ்ர்ல இருந்து லொஹர் வரைக்கும் வேலை செய்யறோம், எனக்கு 1 தீனார், லொஹர்ல இருந்து அசர் வரை வேலை செய்யறவனுக்கு 1 தீனார், அசர்ல இருந்து மகரிப் வரை வேலை செய்யறவனுக்கு 2 தீனாரா? இது அநியாயமாச்சே என்று கேட்டான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய இந்த உதாரணம் முஸ்னத் அஹ்மதிலும் திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி இந்த உம்மத், இந்த சமுதாயத்தை ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கண்ணியமாக எவ்வளவு சிறப்பாக மேம்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிட்டார்கள். அப்ப அந்த 2 வேலைக்காரர்கள் அப்ஜெக்ஷன் பண்ண உடனே அந்த முதலாளி அந்த 2 பேரிடத்திலும் குறுக்கு கேள்வி கேட்டார். எப்படி என்றால், நான் உன்னிடத்தில் பேசியது ஃபஜ்ரில் இருந்து லொஹர் வரை வேலை செய்ய வேண்டும் என்று, அதற்கு 1 தீனார் கூலி தருகிறேன் என்று சொன்னேன், நீ ஒத்துக்கொண்டாய், நான் அதில் ஏதாவது மாற்றம் செய்தேனா? உனக்கு தர வேண்டிய 1 தீனார் கூலியை குறைத்து கொடுத்தேனா? அல்லது உனக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக வேலை வாங்கினா? இல்லையே. அதே போன்று உன்னிடத்திலே லொஹர்ல இருந்து அசர் வரை வேலை செய்தால் 1 தீனார் தருகிறேன் என்று சொன்னேன், நான் சொன்ன நேரத்தில் தான் வேலை வாங்கினேன், பேசிய கூலியை தான் கொடுத்து விட்டேன். பிறகு மூன்றாவது ஆளுக்கு மட்டும் அசரில் இருந்து மகரிப் வரை வேலை செய்து விட்டு 2 தீனார் கொடுக்கிறேன் என்றால் ذَلِكَ فَضْلِي وَأُؤْتِي مَن أَشَاءُ, அது என்னுடைய விருப்பம், நான் நாடியவர்களுக்கு எப்படி வேணாலும் கொடுப்பேன். அதை கேட்பதற்கு நீ யார்? நான் உன்னிடத்தில் பேசியதை ஒழுங்கா கொடுத்து விட்டேனா இல்லையா என்று பார். அடுத்தவனுக்கு எவ்வளவு கொடுக்கிறேன் நீ பார்க்காதே, அது என்னுடைய விருப்பம், நான் நாடியவர்களுக்கு நாடிய விதத்தில் கொடுப்பேன் என்று அந்த முதலாளி சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த முதலாளி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். முதல் வேலைக்காரன் ஃபஜ்ரில் இருந்து லொஹர் வரை வேலை செய்வதற்காக ஒப்புக்கொண்ட வேலைக்காரன் தான் யூதர்கள். லொஹரில் இருந்து அசர் வரை வேலை செய்வதற்காக ஒப்புக்கொண்ட வேலைக்காரர்கள் கிறிஸ்தவர்கள். அசரில் இருந்து மகரிப் வரை வேலை செய்வதாக ஒப்புக்கொண்ட வேலைக்காரர்கள் என்னுடைய உம்மத்தினர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதாவது குறுகிய காலத்திலே சிறிய சிறிய அமல்களை செய்து நிறைய நன்மைகளை ரப்புல் ஆலமீன் தருகிறான் என்றால் ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிட்டார்கள். அருமை சகோதரர்களே,
ஆக இப்படி சின்ன சிறிய அமல்களில் கூட சிறிய சிறிய அமல்களை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து பெரிய பெரிய நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகின்றான். ஆனால் அந்த சின்னஞ்சிறிய அமல்களுடைய விஷயத்தில் கூட நாம் மிக மிக அசட்டையாக என்று சொல்வதை விட அந்த சின்னஞ்சிறிய அமல்களை கூட கேவலப்படுத்தி அதை பற்றி அக்கறையே இல்லாமல், அதை பற்றிய கவலையே இல்லாமல், அப்படி ஒரு இபாதத் இருக்கிறது என்றே தெரியாமல் நாம் நாள்தோறும் நாசமாக்கி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே. அது என்ன இபாதத்? ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், வல திக்ருல்லாஹி அக்பர். நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளிலேயே மிக பெரிய இபாதத், மிக சிறந்த இபாதத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய உங்களுடைய வாசகங்கள், அல்லாஹ்வை திக்ர் கூறுவது, நினைவு கூறுவது, இதுதான் மிகப்பெரிய இபாதத் என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதீன யذ்குரூனல்லாஹ வல்லதீன லா யذ்குரு. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கமஸலில் ஹய்யி வல் மய்யித்தி, உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கும் செத்த பிணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவன், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவன், அவன் தான் உயிரோடு உள்ளவனை போன்றவன். அல்லாஹ்வை யார் திக்ர் செய்வதில்லையோ அவன் செத்த பிணத்திற்கு சமமானவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, அப்படி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இபாதத்தாக கருதப்படக்கூடிய, மூமினுக்கு உயிராக கருதப்படக்கூடிய அந்த திக்ரை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சாதாரண சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்வதற்கு மிக கடினமானதல்ல. உட்கார்ந்து பெரிய அளவில் மனப்பாடம் பண்ணணும், பெரிய அளவில் சிரமப்படணும், அதுக்காண்டி பெரிய பெரிய முஸ்தீபுகள் செய்யணும், பெரிய பெரிய முயற்சிகள் செய்யணும் இல்லை. சாதாரணமாக செய்யக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்னால், மனம் ஓத்து சொன்னால், அல்லாஹ்வுக்காக சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பெரும் நன்மைகளை தருகின்றான். அந்த நன்மைகளுடைய விஷயத்தில் தான் சகோதரர்களே நாம் பொடுபோக்காக, அசட்டையாக, கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரினுடைய கடைசி ஹதீஸ், சஹீஹ் புகாரினுடைய கடைசி லாஸ்ட் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் வ ஸகீலத்தானி அலல் மீசான் வ ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, அந்த வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு மிக மிக லேசான வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாவிலே சொல்வதற்கு மிக மிக லேசான வார்த்தைகள். சகீலத்தானி அலல் மீசான், அதே நேரத்திலே மறுமையிலே உங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கும் பொழுது மீசான் தராசை மிகவும் வலுவாகவும் மிகவும் கனமாகவும் ஆக்கக்கூடிய வார்த்தைகள். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக மிக பிரியமான வார்த்தைகள், ஓப்பான வார்த்தைகள். அல்லாஹ்வுக்கு ஓப்பான வார்த்தைகள், நாவிலே சொல்வதற்கு மிக மிக இலகுவான வார்த்தைகள், அதே நேரத்தில் உங்களுடைய நன்மையின் தராசை கனமாக்கக்கூடிய வார்த்தைகள். அது என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வார்த்தை சொல்ல தெரியாத நமக்கு? இந்த வார்த்தை சொல்வது மிக மிக கஷ்டமா? இதை மனனம் செய்வது பெரிய பாரமா? இதை சொல்வது பெரிய பாரதூரமான விஷயமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இல்ல சொல்லுங்க திரும்ப, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். மிக சாதாரணமான வார்த்தை. இந்த வார்த்தை எவ்வளவு உன்னதமான வார்த்தை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தை, சொல்வதற்கு இலகுவான வார்த்தை, உங்களுடைய மீசான் தராசை கனமாக்கக்கூடிய வார்த்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நம்ம எத்தனை பேர் இந்த திக்ருகளை சகோதரர்களே சாதாரண நேரத்திலே ஓய்வாக இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, அல்ல வாகனத்தில் செல்லும் பொழுது, யாரையாவது பார்ப்பதற்காக எதற்காக வெயிட்டிங் பண்ணி உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம எத்தனை பேர் இந்த திக்ரை ஞாபகப்படுத்தி இந்த திக்ரை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நினைக்கின்றோம், எண்ணுகின்றோம்? எத்தனை பேர் இதை பற்றி சட்டை செய்கின்றோம்? இவ்வளவு இலகுவான வார்த்தை, இவ்வளவு சிறப்பான வார்த்தையை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தார்களே, அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்நாளிலே எப்பொழுதாவது ஒரு முறை ஞாபகப்படுத்தி சொல்வோம். எத்தனை பேர் அதை பற்றி கவலைப்படுகின்றோம்? ஆனால் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை. ஆனால் இது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மகத்துவமான, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. இப்படித்தான் சகோதரர்களே சின்னஞ்சிறிய விஷயங்கள், சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய நன்மைகள் தருகிறான் என்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வஅலமு அன்னஹு அஃதலு திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், திக்ர்களிலே சிறந்த திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ர் என்று சொன்னார்கள். திக்ர்களே சிறந்த திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ர் என்று சொன்னார்கள். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ர் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உயர்வானது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், இதா உதியா லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபில் மீசான் வஸ்ஸமாஉ ஸபஉ வல் அர்து ஸபஉன் அலல் மீசானில் ஆகர். மறுமையிலே நன்மை தராசினுடைய ஒரு தட்டிலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரையும் 7 வானங்களையும் 7 பூமியையும் இன்னொரு தட்டிலும் வைத்தால் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வினுடைய தட்டு தான் கணத்தினால் தாழ்ந்துவிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவ்வளவு உன்னதமான திக்ர். ஆனால் இந்த திக்ரை பற்றி நாம் எவ்வளவு பேர் கவலைப்படுகின்றோம்?
லா இலாஹ இல்லல்லாஹ் சாதாரணமா போகும்பொழுது, வரும்பொழுது, நடக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது, அல்லது உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறோம்? எத்தனை பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி எழுந்திருக்கின்றோம்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அம்ரின் தீபாலின் லம் யுபதா பிஸ்மில்லாஹ் ஃபக்கத் ஆதா. எவ்வளவு உன்னதமான காரியமாக இருந்தாலும், எவ்வளவு உயர்தரமான காரியமாக இருந்தாலும், அந்த காரியத்தை நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஆரம்பிக்கவில்லை என்றால் அது அல்லாஹ்வுடைய அருளை விட்டு துண்டிக்கப்பட்ட காரியமாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை காரியங்களை செய்கின்றோம்? அத்தனை காரியங்களை பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி செய்கின்றோமா? அத்தனை காரியங்களையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு செய்கின்றோமா? சட்டை போடும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை போடும் பொழுது வலது கையை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பியுங்கள். கால் சட்டை அணியும் பொழுது வலது காலை போட்டு பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பியுங்கள். வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து பிஸ்மில்லாஹ் என்று வெளியேறுங்கள். வாகனத்தில் ஏறும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஏறுங்கள். வாகனத்தில் இறங்கும் பொழுது இடது காலை எடுத்து வைத்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி இறங்குங்கள். கடைக்குள் நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹ், கடையை விட்டு வெளியே வரும்போது பிஸ்மில்லாஹ். அருமை சகோதரர்களே, பிஸ்மில்லாஹ் என்பது ஒரு பெரிய பாரதூரமான விஷயமோ, பெரிய சிரமமான விஷயமோ, அல்லது மத்தவங்க நம்மள பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ்னு சொன்னா தப்பா நினைப்பாங்களோ என்று எண்ணக்கூடிய விஷயம் அல்ல. நம்முடைய மனதிற்குள்ள சொல்லிக்கொள்ள முடியும். ஆனாலும் நாம் அதை செய்வதில்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்? நம்முடைய பொடுபோக்கு, நம்முடைய கேர்லெஸ், அல்லது பிஸ்மில்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாம் தெரியாமல் இருப்பது. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய இபாதத்துகள், அல்லது உலகத்தில் உங்களுடைய காரியங்கள், நீங்கள் ஆற்றக்கூடிய கர்மங்கள் எவ்வளவு உயர்வானதாக இருக்கலாம், ஆனால் அவை அனைத்திலும் உயர்ந்தது வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் தான் மிகப்பெரியது. அருமை சகோதரர்களே, இது போன்ற திக்ர்களுடைய மகத்துவத்தை தெரிந்து நாம் அன்றாட திக்ர்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், நான் மேராஜுக்கு சென்ற பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று கேட்டார்கள், நபியே அல்லாஹ்வை சந்தித்தீர்களா? சந்தித்தேன். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தான்? என்னுடைய சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 வேளை தொழுகைகளை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னேன் நான். உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்படியா, என் சார்பாக உங்களுடைய உம்மத்தினருக்கு ஒரு அன்பளிப்பை சொல்லுங்கள், ஒரு சுப செய்தியை சொல்லுங்கள், அதை உங்களுடைய உம்மத்தினருக்கு அன்பளிப்பாக கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இங்கே சொர்க்கத்தின் விளைநிலங்கள் எல்லாம் காலியாக இருக்கின்றன. புகாரியுடைய ஹதீஸ், சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே சொர்க்கத்தின் விளைநிலங்கள் எல்லாம் காலியாக இருக்கின்றன. இங்கே சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ர் தான் சொர்க்கத்திலே நடப்படக்கூடிய மரங்களாக இருக்கின்றன. இந்த செய்தி உங்களுடைய உம்மத்தினரிடத்தில் சொல்லி தங்களுடைய சொர்க்கத்தின் விளைநிலங்களை மரங்கள் நிறைந்த விளைநிலங்களாக ஆக்கிக் கொள்ள சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள் நமக்கு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உம்மத்தினருக்கு சொல்கின்றார்கள், நீங்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரின் மூலமாக உங்களுடைய சொர்க்கத்தின் விளைநிலங்களை மரங்கள் நிறைந்த விளைநிலங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாம் எத்தனை பேர் அங்கே விவசாயம் செய்கின்றோம்? எத்தனை பேர் அங்கே பயிரிடுகின்றோம்? சொர்க்கத்தின் விளைநிலத்திலே எத்தனை பேர் இதை பற்றி கவலைப்படுகின்றோம்? எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு தடவையா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றோம்? அருமை சகோதரர்களே, இப்படி ஒரு பக்கம் திக்ரை பற்றி கவலையே படாமல், திக்ரை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், திக்ர் என்றாலே என்னவென்று தெரியாமல், சில சமயங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், திக்ர் செய்யறதெல்லாம் பாவம் என்று நினைக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னவென்றால் ஓவராக வரம்பு மீறிய கூட்டம். எல்லாமே திக்ரு தான், திக்ரு திக்ரு திக்ரு. அந்த திக்ரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கற்றுத்தந்த திக்ர் என்றா பரவாயில்ல, வாயில வந்ததெல்லாம் திக்ருங்கிற பேரில் கும்பல் கும்பலா உட்கார்ந்து சத்தம் போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி தந்த முறைக்கு மாற்றமாக ஓவென்று கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் செய்து திக்ரு செய்யக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம். இங்கே நாம் பார்க்கின்றோம், பெரும்பாலும் ஃபஜ்ர் தொழுகை பள்ளிவாசலில் தொழுகின்றோம். தொழுது முடித்த பிறகு பெரும்பாலான பள்ளிவாசல்களிலே இமாம் சொல்வார், அஃதலு திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன உடனே எல்லாம் கோரஸா சேர்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஒரு 10 தடவையோ 50 தடவையோ திக்ர் செய்வார்கள். அருமை சகோதரர்களே, இந்த முறை பிதஅத்தான முறை, இதற்கு ஆதாரம் இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து ஒரு பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலையில ஏறுகிறார்கள் சஹாபாக்கள். ஏறும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சத்தமாக திக்ர் செய்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு, இன்னக்கும் லா ததுஊனல் அஸம் வலல் ஆமா, நீங்கள் ஒரு செவிடனையோ குருடனையோ திக்ர் செய்யவில்லை, அதை அமைதியா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சத்தம் போட்டு ஒப்பாரி வைத்து திக்ர் செய்யாதீர்கள், அது அவசியம் இல்லை, உங்களுடைய மனதுக்குள்ளே அமைதியா திக்ர் செய்யுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சரி, அந்த அடிப்படையில் இன்னைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் சத்தமா போ சொல்றதும் கோரசா சொல்றதும் அது தவறு இருக்கட்டும். உடனே நாம் என்ன செய்யணும்டா, இதெல்லாம் தப்பு, பெரிய பாவம், அதனால நான் திக்ரே செய்ய மாட்டேன் என்று பள்ளியை விட்டு வெளியே செல்வது,
இது எந்த விதத்தில் நியாயம்? இது அப்படி கோரசாக சத்தமாக செய்வது மார்க்கத்துக்கு முரணான தவறானது என்றால் நாம் அமைதியாக உட்கார்ந்த இடத்தில் திக்ர் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி அல்லவா திக்ர் செய்ய வேண்டும். நாம் தவறுகளை தவறு என்று நினைக்கிற அதே நேரத்தில் சரியான இபாதத் எதுவும் அதை செய்ய வேண்டுமா இல்லையா? நாம் தவறுகளை கண்டிக்கிறோம் என்ற பெயரிலே சரியானதை கூட செய்யாமல் பள்ளியை விட்டு வெளியே செல்வது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் முறை அது? அருமை சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய உம்மத்துக்கு கொடுத்த முக்கிய சிறப்புகளில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், என்னுடைய உம்மத்தினர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே தொழுது முடித்த பிறகு உட்கார்ந்த இடத்திலேயே ஒது முறியாமல் வேறு பேச்சுகளில் ஈடுபடாமல், ரசூலுல்லாஹ் ரெண்டு நிபந்தனைகள் சொன்னாங்க. ஒது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து ஒரு திக்ர் செய்கிறார், தொழுத இடத்திலே உட்கார்ந்து. இரண்டு நிபந்தனைகளோடு, ஒதுவும் முறியவில்லை, அடுத்த இடத்துல வேறு மற்ற விஷயங்களும் பேசவில்லை, வேறு எந்த பேச்சிலும் ஈடுபடாமல் ஒதுவும் முறியாமல் தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து திக்ர் செய்வாரேயானால் அவர் எவ்வளவு நேரம் திக்ர் செய்து கொண்டே இருப்பாரோ அவ்வளவு நேரமும் மலக்குமார்கள் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள், யா அல்லாஹ் இந்த அடியானை பற்றி தான் நான் தவறுதலா உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன், ரத்தத்தை ஓட்டுவான், இவன் குழப்பத்தை ஏற்படுத்துவான் என்று. ஆனா இன்னைக்கு பாரு, உன்னுடைய அச்சத்தினால் உட்கார்ந்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த அடியானை நீ பாவ மன்னிப்பு கொடுப்பாயாக, இந்த அடியான் மீது அருள் புரிவாயாக என்று மலக்குமார்கள் உனக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எப்பொழுது? தொழுது ஃபர்லான தொழுகையை முடித்த பிறகு தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் திக்ர் செய்வோம். ஏனால் நம்ம எத்தனை பேர் இதை வளமையாக்கி வைத்திருக்கிறோம்? குறிப்பாக மற்ற நேரங்களிலாவது உடனே வேலைகள் இருக்கும், ஒரு சலாம் பள்ளியில் அடுத்த சலாம் கடையில் போய் நிற்போம். ஆனால் ஃபஜ்ர் தொழுகையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஜ்ருக்கு பிறகு பள்ளிவாசலில் உட்கார்ந்து நாம் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் திக்ருகளிலும் கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய திலாவத்துகளிலும் அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுவதிலும் நம்முடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதிலும் ஈடுபடுவோம். எனால் அருமை சகோதரர்களே, அந்த நாள் எவ்வளவு இனிமையான நாளாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திக்ருகளிலே மிக முக்கியமானது அன்றாட நம்முடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்வது. நாம் செய்யாத பாவங்கள் இல்லை. நான் நினைக்கிறோம் நம்ம எந்த பாவம் பண்ணல, நாம் புண்ணியவானா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அறியாமல் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பாவம் என்று தெரியாமல் எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாவம் என்று தெரிந்தும் எத்தனையோ பாவங்கள் செய்கின்றோம். நம்முடைய உடல் உறுப்புகளால் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உடல் உறுப்புகளால். ஆனால் அந்த பாவங்களுக்காகவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை சூரத் ஆல இம்ரானில் சொல்கின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கரல்லாஹ வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். நல்ல மூமின்களுக்கு அழகு என்னவென்றால், அவர்கள் ஏதாவது தவறுகளை செய்துவிட்டால், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் ஏதாவது அருவருக்கத்தக்க காரியங்களையோ தவறுகளையோ செய்துவிட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் அல்ல தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து விட்டால், ஸக்கரல்லாஹ அல்லாஹ்வை தனிமையிலே உட்கார்ந்து திக்ர் செய்வார்கள். செய்து நிகழ்ந்து விட்டது தவறுதலா புரிந்துவிட்ட அந்த பாவத்திற்காக தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் உட்கார்ந்து திக்ர் செய்வார்கள். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அழுது பாவ மன்னிப்பும் தேடுவார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ் அவர்கள் செய்த பாவத்தை அல்லாஹ்வை தவிர யாரால் மன்னிக்க முடியும்? வேறு யாரிடத்தில் போய் மன்றாடுவார்கள்? ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். இந்த ஆயத்து இறங்கிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸை சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ரஜுலன் இதா அஸ்னப தம்பன், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விடுகின்றான். இன்ன ரஜுலன் அஸ்னப தம்பன், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விடுகின்றான். செய்துவிட்டு ஃபகால பிறகு தௌபா செய்கிறான். ரப்பி இன்னி அஸ்னம்து தம்பா ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நான் தெரியாம இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், என் பாவத்தை மன்னித்து விடு அல்லாஹ் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானேயானால் ஃபகால அஸ்ஸவஜல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அந்த பாவ மன்னிப்புக்கு பதிலளிக்கிறான். எப்படி தெரியுமா? மலக்குமார்களுக்கு மத்தியிலே இன்ன அப்தி அமில தம்பன், இதோ என்னுடைய அடியான் ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டான், பாவம். ஃபஅலிம அன்னலஹு ரப்பன் ஃபயக்ஃபிரு லஹு அவ் யாஹுது பிஹி. என்னோட அடியான் இந்த அடியான் ஏதோ பாவத்தை செஞ்சுட்டான், ஆனா செஞ்சுட்டு அவன் விளங்கி வச்சிருக்கான் பாருங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எப்படி சொல்றான் பாருங்க, அவன் விளங்கி வச்சிருக்கான். எப்படி? தனக்கு ஒரு ரப்பு இருக்கின்றான். அந்த ரப்பு இந்த பாவத்தின் காரணமாக தன்னை நாடினால் பிடிக்கலாம், தன்னை நாடினால் மன்னிக்கலாம் என்பதை விளங்கி வைத்திருக்கிறான். அவன் நாடினால் இந்த பாவத்தின் காரணமாக தண்டிக்கலாம், அவன் நாடினால் இந்த பாவத்தின் காரணமாக மன்னிக்கலாம் என்று விளங்கி வைத்திருக்கிறான். அப்படி விளங்கி வச்சு என்று கேட்டதனால ஃபக்ஃபிர் லஹு தம்பஹு அவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுக்கின்றான். இது எந்த முறைங்க? முதல் முறை பாவம் செய்யும் பொழுதா, இரண்டாவது முறை செய்யும் பொழுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, திரும்ப 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 வேறு பாவம், ஒரே பாவத்தை அல்ல, வேறு பாவத்தை எத்தனை முறை செய்துவிட்டு எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே பதில் அளிக்கின்றான்.
அருமை சகோதரர்களே, நாம் இந்த பாவ மன்னிப்பை பற்றியும் இந்த திக்ர்களை பற்றியும் எந்த அளவுக்கு நாம் யோசிக்கின்றோம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அலைக்கும் பி லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஏன ஒல் இஸ்திக்ஃபார், மேலும் பாவ மன்னிப்பு கேட்பதையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வழமையாக்கிக் கொள்ளுங்கள். எந்நேரமும் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரையும் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவங்களுக்காக எந்நேரம் பாவ மன்னிப்பு தேடுவதையும் நீங்கள் வழமையாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன இப்லீஸ் ஆனவன், ஷைத்தான் ஆனவன், قال اهلكت الناس بالذنوب فاهلكوني بلا اله الا الله والاستغفار. ஷைத்தான் சொல்கின்றான், நான் மனிதர்களை எல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வழிகெடுத்து அதற்காக நிறைய பிரயாசம் எடுத்து பாவம் செய்ய வைத்து அவனை அழிக்க நினைத்தேன். மனிதர்களை எல்லாம் பாவம் செய்ய வைத்து சிரமப்பட்டு பாவம் செய்ய வச்சேன், கஷ்டப்பட்டு பாவம் செய்ய வச்சேன், பாவம் செய்ய வைத்து அவனை அழிக்க நினைத்தேன். ஆனால் ஆனால் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை கொண்டோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டோம் என்னை அழித்து விட்டான். நான் அவனை அழிக்க நினைத்தேன், பாவங்களை செய்ய வைத்து, தவறுகளை செய்ய வைத்து, பிழைகளை இழைக்க வைத்து, குற்றங்களை புரிய வைத்து அவனை அழிக்க வேண்டும் நினைத்தேன். ஆனால் அவன் பாவ மன்னிப்பின் மூலமாகவும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரின் மூலமாகவும் என்னை அழித்து விட்டான் என்று சொல்ல பிறகு ஷைத்தான் சொல்கின்றான், ஃபலம்மா ரஅய்து ذلك, எப்ப இந்த நிலையை பார்த்தேனோ ஃபஅஹலக்து, நான் வேறொரு பாதையை தேட ஆரம்பித்தேன், வேறொரு வழியை தேட ஆரம்பித்தேன். அது என்ன பாதை? ஃபஅஹலக்துஹும் பில் அஹ்வாஇ ஃபஹும் யஹ்ஸபூன வஹும் யஹ்ததூன், அவருடைய மனோ இச்சையை கொண்டு வழி எடுக்க ஆரம்பித்தேன். அவன் மனதில் பட்டதையெல்லாம் நல்லது என்று விளங்க வைத்தேன். முதலில் பாவத்தை செய்ய வைத்தேன், தவறுகளை செய்ய வைத்தேன், குற்றங்களை புரிய வைத்தேன். அதையெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோம், பாவ மன்னிப்பு செய்தோம். என்னுடைய முதுகெலும்பை உடைத்து என்னை அழித்து விட்டான், நாசமாக்கி விட்டான். பிறகு அவனை மனோ இச்சையை விட்டு வெளியெடுத்தேன். அவன் எதெல்லாம் நினைக்கிறானோ, எதையெல்லாம் செய்கிறானோ அதையே நல்லதாக நினைக்க வைத்தேன். செய்யறது பாவம், ஆனா புண்ணியம் நினைச்சிட்டு செய்யறான். செய்யறது பிதாத்து, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், பாவமான காரியங்கள், அல்லாஹ் ரசூலால் அங்கீகரிக்கப்படாத காரியங்கள், ஆனால் அது நன்மை என்று நினைத்துக் கொண்டு செய்கின்றான். மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள் நல்லது நினைச்சுக்கிட்டு செய்யறான். ஜனநாயகங்கிற பேர்ல இன்னைக்கு பாக்குறோம் இல்ல, எலெக்ஷனுக்காக, அற்பமான இந்த ஓட்டுக்காக காணும் வெயிலிலே தெரு தெருவா சுற்றுவதை இபாதத் என்று நினைத்துக் கொண்டு சுற்றுகிறார்கள். இந்த பாழாப்பன ஜனநாயகத்துக்காக பாடுபடுவதை, இந்த வெயிலை சுற்றுவதை, இது ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய காரியம், பெரிய இபாதத்தான காரியம். இதைத்தான் ஷைத்தான் சொல்கிறான். அவருடைய மனோ இச்சையை வைத்து அவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் நன்மை என்று செய்ய வைத்தேன். எப்படி ஒரு கூட்டம் தர்கா என்றும் உருஸ் என்றும் திருவிழா என்றும் கூட்டமாக கொண்டாடிவிட்டு அதை நன்மை என்று செய்கிறதோ, அதே போன்று இப்படி ஒரு கூட்டம் மார்க்கத்துக்கு முரணான வழிகட்ட காரியங்களில் போயிட்டு இதையும் நன்மை என்று நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள். அப்படி பாவமான விஷயங்களை நன்மையாக காட்டினேன். ஒஹும் யஹ்ஸபூன் அன்னஹும் முஹ்ததூன், அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ரொம்ப நல்ல பாதையில போய்கிட்டு இருக்கோம் என்று. இதை விட்டு அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. ஷைத்தான் சொல்வதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய இபாதத்துகளிலே, நம்முடைய திக்ர்களிலே, நம்முடைய பாவ மன்னிப்பு தேடுவதிலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். சின்ன சின்ன இபாதத்துகளுக்கும் சின்ன சின்ன காரியங்களுக்கும் அல்லாஹ் பெரிய நன்மையை தருகின்றான். எந்த அளவுக்கு என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன கடைசியில் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சஹீஹ் புகாரிலே ஏழை சஹாபாக்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபாக்களோடு நாங்கள் எல்லா விதத்திலும் போட்டி போடுகின்றோம். அவர்கள் ஜிஹாத் செய்கிறார்கள், நாங்களும் ஜிஹாத் செய்கிறோம். அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள், நாங்களும் தஹஜ்ஜுத் தொழுகிறோம். அவர்கள் இன்ன பிற நோன்பு வைக்கிறார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம். அவர்கள் திக்ர் செய்கிறார்கள், நாங்களும் திக்ர் செய்கிறோம். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்திலும் நாம் போட்டி போட்டு அவர்களுக்கு ஈக்குவலாக வந்து விடுகின்றோம். ஆனால் அவர்களிடத்தில் செல்வம் என்று எக்ஸ்ட்ரா இருப்பதனால் அவர்கள் சதக்கா செய்து மேலே போய்விடுவார்கள். செல்வம் எங்களிடத்தில் இல்லாதனால் நாங்கள் சதக்கா செய்ய முடியாமல் அவர்களிட அமல்களிலே பின்தங்கி விடுகின்றோம் என்று முறையிட்டார்கள். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், அப்படியா, உங்களுக்கு அந்த ஒரு வேதனை இருக்கிறதா மனதிலே என்று சொல்லிவிட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த திக்ரை சொல்லிக் கொடுத்து இதை ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுங்கள். இந்த திக்ரை ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்வீர்களேயானால் உலகத்திலே அன்றைய தினத்திலே வேறு யாரும் இந்த அமலுக்கு ஈக்குவலான அமல் செய்தவர்களாக ஆக மாட்டார்கள். இந்த திக்ரை 100 முறை செய்வீர்களானால்
வேற யார் எந்த அமல், அது ஜிஹாதா இருக்கட்டும், ஷஹாதத்தா இருக்கட்டும், அல்லது சதகாவா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், தஹஜ்ஜுதா இருக்கட்டும், வேற எந்த அமலும் இந்த அமலுக்கு ஈடாகாது. இல்லா மா கால மிஸ்லதாலிக்க, வேறு யாராவது ஒருத்தர் இதே மாதிரி அவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 தடவை சொல்வாரே ஆனால் அவரை தவிர, இந்த அமலுக்கு ஈடானது இந்த அமல் ஒண்ணுதான், இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க என்று சொல்லி அனுப்பினார்கள். சஹாபாக்கள் தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச திக்ர், வளமையான திக்ர். இந்த திக்ரை 100 முறை செய்ய ஆரம்பித்தார்கள். இது கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி பணக்கார சஹாபாக்கள்டையும் போயிடுச்சு. அவர்களும் ஓத ஆரம்பித்தார்கள் அதை. உடனே ஏழை சஹாபாக்கள் மறுபடியும் வந்தாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்த இந்த திக்ரு அவங்களும் கத்துக்கிட்டு அவங்க இப்போ ஒரு நாளைக்கு 100 தடவை அதையும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மறுபடியும் கீழ் நிலைக்கு வந்துட்டோம், அவங்க மேல் நிலைக்கு போயிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. தாலிக ஃபதுலுல்லாஹி யுதி மய்யஷா, இது அல்லாஹ்வுடைய அருள் அவன் நாடியவர்கள் கொடுக்கின்றான், இது அல்லாஹ்வுடைய அருள் அவன் நாடியவர்கள் கொடுக்கின்றான் என்று சொல்லி அனுப்பினார்கள். எதற்காக சொல்லி என்றால், ஒரு சாதாரண விஷயம், தொழுத இடத்துல உட்கார்ந்து அல்லது தொழுது வீட்டுக்கு போகும் பொழுது நடந்துகிட்டே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை 100 முறை ஓதுவதற்கு ஒரு 10 நிமிடம் கூட ஆகாது. 10 நிமிடம் கூட ஆகாது. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறார்கள், உலகத்திலே வேறு எந்த அமலும் இதற்கு ஈடாகாது, இது போன்று வேறு யார் ஓதினாரோ அதை தவிர. சஹீஹ் முஸ்லிமில் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஆகவே அருமைக்குரியவர்களே, இப்படி திக்ருகளுடைய சிறப்புகளை விளங்கி, திக்ருடைய மகத்துவத்தை விளங்கி, நாம பெரிய பெரிய காரியம், பெரிய பெரிய வானத்தை வில்லாக வளைப்பது அல்லது கடல் தண்ணீரை பனிக்கட்டியாக மாற்றுவது, அப்படிப்பட்ட எந்த காரியம் நம்ம பண்ண போறதில்லை. சாதாரண சின்ன சின்ன வார்த்தைகள் கொஞ்சம் சிரமம் எடுத்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கக்கூடிய காரியம் என்பதை நினைவில் கொண்டு, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினருக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக கொடுத்த இந்த கண்ணியத்தை, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற மக்களாக ஆவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.